ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் பாத்தினியா என்று சொல்லக்கூடிய தீவிரமான சூஃபி போக்கூடிய வழிகேட்ட சூஃபிகளுடன் ஒரு முறை விவாதம் செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போது அவங்களுக்கு அவங்களுடைய தவறுகளை அப்போ அதிலிருந்து அந்த தலைவன் என்ன சொன்னான் என்றால், சரி நம்ம 2 பேரும் அது வரைக்கும் பாருங்கள், அந்த நெருப்பு உள்ளே நடந்து போவோம். யாரை நெருப்பு சுட்டெரிக்காமல் இருக்குதோ, யார் சேஃபாக வெளியே வராங்களோ அவங்க தான் ஹக்கில் இருக்காங்க, அவங்க தான் நேர்வழியில் இருக்காங்க என்று சொன்னான். இமாம் இப்னு தைமியாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அறிவை கொடுத்துருந்தான். இமாம் இப்னு தைமியா சொன்னாங்க, சரி 2 பேருமே நடந்து போவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், இதோ பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது பாருங்கள், அந்த ஆற்றுல நம்ம 2 பேரும் குளிச்சுட்டு பிறகு 2 பேரும் நடந்து போவோம், இந்த சேலஞ்சை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. எதனால்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாருங்கள் அவருக்கு கொடுத்த அறிவு. அவன் அந்த பாத்தினியாக்கின் தலைவன் உடம்பில் ஒரு விதமான ஒரு இதை தடவி இருந்தான், கெமிக்கலை. அந்த கெமிக்கலை தடவிட்டு போனால் அந்த நெருப்பு எதுவுமே செய்யாது. ஆனால் குளிச்சுட்டு போனால்